எம்ஐ பாக்ஸ். இதில் வந்து ஆடியோ ஜாக்கு ஒன்று, HDMI போர்ட் ஒன்று, USB போர்ட் ஒன்று, பவர் போர்ட்டு 4 கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எம்ஐ பாக்ஸு டிவியில் செட் பண்ணியாச்சு. இது ஓப்பன் ஆகிறத பார்ப்போம். டிவி ஆன் பண்ணால் ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதை யூடியூப் பார்த்துக்கலாம். மெமரி கார்டு போட்டு மெமரி கார்டுலேயும் படம் பார்த்துக்கலாம். கேம்ஸ் வேணால் கேம்ஸ் ஏற்றிக்கலாம். இதில் ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அமேசான் ப்ரைம் வீடியோ இருக்குது. கேம்ஸ் வேணாலும் கேம்ஸும் ஏற்றிக்கலாம். கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கேம்ஸும் விளையாண்டுக்கலாம். ஆல்ரெடி அதிலே ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. USB மாட்டி படம் பார்க்கணுன்னா எஃப்எக்ஸு அந்த ஆப் ஏற்றிக்கணும். அதில் தான் உங்களுக்கு மெமரி கார்டில் படம் பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் MS பிளேயர் ஏற்றிக்கலாம். MS பிளேயர் ஏற்றிக்கிட்டிங்கன்னா 1080 சப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு பண்ணணும். மெமரி கார்டு இன்னும் மாட்டலை. மெமரி கார்டு மாட்டியாச்சு. Puspa 2 1080. யூடியூப் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. ரெட்மி நோட் 9. யூடியூப் போட்டு
இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ் 5 GB, 4 GB ரேமு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இருக்குது, நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் எதுனாலும். ரிமோட்டு ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் இதுலேயே பார்த்துக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. இந்த எம்ஐ பாக்ஸ் வந்து எல்இடி டிவியில் ஆண்ட்ராய்டு இல்லாத டிவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.